வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி, த ப்ளூ பொக்கே பை ஆக்டேவியோ பாஸ். ஸோ ஆக்டேவியோ பாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் ஒரு மெக்சிகன் போயட். இவர் பிறந்தது 1914, இறந்தது 1998. இவருக்கு 1990 நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இவரோட ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோ. இந்த ப்ளூ பொக்கே அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியை யார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலியட் வெயின்பர்கர் அப்படிங்கிறவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு மெக்சிகன் வில்லேஜில் நடக்கிற மாதிரி இந்த கதை இருக்குது. கண்ட்ரி சைடு அப்படின்னு சொல்கிறோம். கண்ட்ரி சைடு அப்படின்னாக்க ரொம்ப இந்த அர்பன் லைஃப் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு வில்லேஜ், அதோட நேச்சுரலாக இருக்கிற ஒரு வில்லேஜ். ஸோ மெக்சிகோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர உஷ்ணமாக இருக்கும். ஸோ இந்த செட்டிங் எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே நம்ம கொண்டு வந்துடுறாங்க. இந்த நரேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு அந்த நரேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, அவர் ஒரு கண்ட்ரி சைடில் இருக்க ஒரு போர்டிங் ஹவுஸில் ஒரு ரூமில் தங்கியிருக்காரு. ஸோ அவர் முழிக்கிறதுலேருந்து இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த கதை ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அமையுது. ஸோ இப்போ கதையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவர் இந்த நரேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் முழிக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு அவர் தூக்கத்துலேருந்து முழிக்கும் போதே பயங்கர ஸ்வெட் ஃபுல்லாக அப்படியே குப்புன்னு வேர்த்து போயிடுது. அந்த வேர்வையிலேருந்து அவர் முழிக்கிறாரு. பார்த்தா சுற்றி ஒரே உஷ்ணமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு ரொம்ப மூச்சு விட கஷ்டமாக உஷ்ணமாக இருக்குது. ஏன்னா அந்த கிளைமேட்டே அப்படி இருக்குது, ரொம்ப உஷ்ணமான ஒரு கிளைமேட்டு. இதுவும் நைட் டைம். ஸோ இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அப்படியே வெளியே போய் ஒரு வாக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஏந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணி கிளம்புறாரு வெளியே போகிறதுக்கு. எப்படின்னாக்க இப்போ தூங்கிட்டு இருந்தார் இல்லையா, அதனால ஏந்திரிச்சு ஸோ ஹீஸ் கெட்டிங் ரெடி. கீழே பார்த்து கால் வைக்கிறார். ஏன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தேல்லாம் கூட அப்படியே கீழே ஊறிட்டுருக்கும். ஸோ ஏதாவது தேல் மேலே ஸ்டெப் ஆன் பண்ணிடுவோமோ அப்படின்றதுனால அவர் பார்த்து கால் வச்சு இறங்கி போகிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அந்த வாட்டரை ஒரு பேசினில் எம்டி பண்ணுறாரு. அந்த பேசினில் டவலை நனைச்சி தண்ணியே தொடச்சிக்கிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கர உஷ்ணமாக இருக்கிறதுனால அவர் இந்த மாதிரி தன்னை தொடச்சிட்டு ரெடி ஆகுறாரு. இதுக்கப்புறம் புது க்ளோத்ஸ் போட்டுட்டு அந்த க்ளோத்ஸையும் தட்டி போடுறாரு. ஏன்னா அதுக்குள்ளேயும் ஏதாவது பூச்சிகள், அந்த மாதிரி பக்ஸ், இன்செக்ட்ஸ் ஏதோ ஒன்று போயிருக்கும் அப்படின்னு அவருக்கு பயமாக இருக்குது. ஸோ அதையும் போட்டுக்கிறாரு. அவர் அந்த ஊருக்கு புதுசு. அவர் இப்போதைக்கு அந்த போர்டிங் ஹவுஸில் தங்கியிருக்காரு. ஸோ இவர் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வெளியே போகிறாரு. இப்போ அந்த போர்டிங் ஹவுஸோட வெளியே யார் பார்க்குறாரு அப்படின்னா, அந்த போர்டிங் ஹவுஸோட ஓனர் உட்காந்துருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு வியர்டான ஒரு கேரக்டராக நமக்கு காட்டுறாரு. கண் ஒத்த கண்ணு தான் இருக்குது, இன்னொரு கண் அப்படி மூடி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கண் இருக்கிற அந்த ஓனர் அவர் என்ன சொல்கிறார், பயங்கர ஸ்மோக்லாம் பண்ணிவிட்டு ஒரு கண் வச்சுட்டு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கிறாரு. பயங்கர ஹோர்ஸான வாய்ஸில் எங்கே போகிறீங்க நேரத்துக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம நரேட்டர் நைட்டு டைம் வேறு இல்லையா, நம்ம நரேட்டர் நான் ஒரு வாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது, எனக்கு ஐ வாண்ட் டு கோ அவுட், நான் ஒரு வாக் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஓனர் சொல்கிறாரு, எல்லாம் இங்கே க்ளோஸ் ஆகி கிடக்குது, ஸ்ட்ரீட் லைட் ஒன்றும் பக்கத்தில் இல்லை, நீங்கள் இங்கேயே இருக்கிறதா உங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளோட நரேட்டர் அதை கவனிக்க விரும்பலை. அதை காது கொடுத்து கேட்டுக்க மாட்டேங்கிறாரு. இல்லை பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன், உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஸோ அங்கேருந்து நைட்டில் ஒரு வாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ நைட் டைம் வாக் போகிறாரு இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சிகரெட் எடுத்து லைட் பண்ணுறாரு. அவர் கையில் சிகரெட்டும் மேட்ச் பாக்ஸும் வச்சுருக்காரு. ஸோ ஒரு சிகரெட் எடுத்து லைட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நைட் டைமை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு வாக் போகிறாரு. அந்த போர்டிங் ஹவுஸு பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. ஏன்னா இவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. நல்ல இருட்டாக இருக்குது. ஸோ இந்த நைட் டிஸ்கிரிப்ஷன் ரொம்பவே அழகாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு கொஞ்சம் லைட் வரா மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் இந்த பிளாக் க்ளவுட்ஸ் எல்லாமே இந்த மூனை மறைச்சிட்ருக்கும். ஸோ மறைச்சிட்டு இருந்ததுனால ரொம்ப இருட்டாக இருந்தது. இப்போ அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே நகருது. மூனோட ஒயிட் லைட் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் மேலேயும் விழுகுது.
இப்போ அந்த ஒயிட் லைட் வந்து ஒரு ஒயிட் வால் மேலே படும்போது நல்லா அந்த இடத்துல நல்ல லைட் வந்து தெரியுது. அப்புறம் அவர் பார்க்கும்போது சுற்றி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் டெவலப்பான இடம்லாம் கிடையாது. அது ரொம்பவே ரூயின்டான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே இவர் கண்டினியூ பண்ணி இப்போ ஓரளவுக்கு வெளிச்சம் தெரியுது இல்லையா, அவர் கண்டினியூ பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நைட் டைமோட அந்த இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறாரு. நிறைய லீவ்ஸு சரசரன்னு இருக்கிற அந்த லீவ்ஸ் மேலே கால் வைக்கும்போது வர சரசரன்ற சத்தம், இன்செக்ட்ஸோட சத்தம், கிரிக்கெட்ஸ் பூச்சி இருக்கு இல்லையா, அந்த கிரிக்கெட்ஸோட சத்தம், இதெல்லாம் வந்து அவர் என்ஜாய் பண்ணுறாரு. நைட் அவரோட தலைக்கு மேலே அண்ணாந்து பார்க்குறாரு. அழகாக அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து அதுவே ஒரு கேம்ப் போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக வந்து இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் குமிஞ்சு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே அப்படியே நடந்துட்டுருக்கிறாரு நம்மளோட நரேட்டர். ஸோ இந்த சைடு ஒரு கிரிக்கெட் கத்துது, அதுக்கு இந்த பக்கம் ஒரு இன்செக்ட் கத்துது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பேசிக்குது, என்ன மாதிரியான லாங்குவேஜ் பேசுது, இப்படிங்கிற அந்த சிந்தனை எல்லாம் அவருக்கு போயிட்டே இருக்குது. அப்போ வந்து அவர் சிகரெட் குடிச்சிட்டே இதெல்லாம் வந்து யோசிச்சிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து அவரோட சிகரெட் முடிஞ்சிடுது. ஸோ அந்த சிகரெட் வந்து இப்படி அழகாக அப்படி தூக்கி போடுறாரு. அந்த தூக்கி போடுறதுக்கு ஒரு அழகான ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறாரு பாருங்க. அந்த ஷூட்டிங் ஸ்டார் இருக்கு இல்லையா, ஷூட்டிங் ஸ்டார் வந்து எரி நட்சத்திரம் வந்து எப்படி அழகாக அப்படி விழுமோ அந்த மாதிரி இந்த சிகரெட் அவர் தூக்கி போடும்போது அந்த ஸ்பார்க்கெல்லாம் பண்ணிவிட்டு அழகாக போய் விழுது அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ இது வந்து சிகரெட் டிஸ்கிரைப் பண்ணுன்றதுக்காக சொல்லலை, அவர் அந்தளவுக்கு நேச்சரோட அழகாக வந்து ஒன்றிட்டாரு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ இப்படியே அவர் வந்து இந்த நேச்சர் ரசிச்சுட்டே ரொம்ப லாங்காக வந்து நடந்து போயிடுறாரு. எங்கே நடக்கிறாருன்னு அவருக்கு தெரியல, பின்னாடி போர்டிங் ஹவுஸும் தெரியல. இப்போ அவருக்கு ரொம்ப நேச்சரோட அப்படியே ஒன்றிடுறாரு. நல்ல நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அவர் வந்து தன்னையே மறந்து ரொம்ப தூரம் வந்துட்டார். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ரீட் கிராஸ் பண்ணும்போது பார்த்தா ஏதோ ஒரு பின்னாடி சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. அவர் திரும்பி பார்க்குறாரு, அங்கே யாரும் கிடையாது. ஆனால் அவர் நடக்கிறாரு, பின்னாடி ஒரு சாண்டில் சவுண்ட் கேட்குது. அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தால் அந்த சாண்டில் சவுண்டும் வந்து அதிகமாக வர மாதிரி இருக்குது. அவர் ஸ்லோவாக நடந்தால் அந்த பின்னாடி வர சாண்டில்ஸ் சவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி இருக்குது. அவர் ஃபாஸ்ட்டாக வந்து ஓட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த சாண்டில் சவுண்டு ரொம்ப சீக்கிரமாக அவரை தொடர்ந்து வந்து டக்குன்னு வந்து பின்னாடி நிற்கிது. ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வந்து அவர் பின்னாடி இப்படி கரெக்டாக அவரோட முதுகில் வச்சுட்டு அப்பயே வந்து இவர் கார்னர் ஆகிட்டாருன்னு இவருக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அந்த வாய்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, டோன்ட் மூவ் மிஸ்டர் ஆர் ஐல் ஸ்டிக் இட் இன் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீ நவுந்தனா குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது. அந்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு மேல் வாய்ஸ். ஸோ இவர் வந்து எப்படி முதுகில் யாரோ ஒருத்தன் கத்தி வச்சுட்டு நிற்கிறான், நீ நவுறாத அப்படின்னு சொல்கிறான். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்குறாரு. ஸோ ஹீ இஸ் ஸ்டார்டிங் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உடனே அந்த சாஃப்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது, ஐ வாண்ட் யுவர் ஐஸ் அப்படிங்குது. என்னடா இவன் ஐஸ் கேட்குறானா, மை ஐஸ், டூ யூ வாண்ட் மை ஐஸ் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாரு. உனக்கு என்னோட கண்ணா வேணும், என்னோட கண்களாக உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், உன்னோட கண்கள் தான் எனக்கு வேணும் அப்படிங்குது. என்னடா இது திடீர்னு வர்றான், என்னமோ கண்கள் வேணுன்றானே, வாட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்து கொஞ்சம் மணி தரேன், நான் என்கிட்ட இருக்கிற மணியெல்லாம் நான் தரேன் உனக்கு, நீ வந்து என்னை விட்டுரு, என்னை வந்து கொன்னுடாத அப்படின்னு சொல்லி இவர் வந்து நெகோஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த பின்னாடி இருக்கிறவன் அந்த மிஸ்டீரியஸ் மேன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் உன்னை கொல்லலாம் மாட்டேன், ஆனால் உன்னோட கண்ணு வந்து எனக்கு வேணும், உன் கண்ணை வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது என்னடா இவன் கண்ணை வந்து கேட்குறான்னா, சரி ஒய் டு யூ வாண்ட் மை ஐஸ் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து இவர் பேச்சு கொடுக்குறாரு அவங்ககிட்ட. அவன் உடனே சொல்கிறான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஃபேன்சி, ஷி ஹேஸ் திஸ் விம் அப்படின்னு சொல்கிறான், WHIM. ஸோ விம் அப்படின்னா ஷி ஹேஸ் அ ஃபேன்சி, ஷி வாண்ட்ஸ் எ பொக்கே ஆஃப் ப்ளூ ஐஸ். ஸோ அவளுக்கு ஒரு பொக்கே ஆஃப் ப்ளூ ஐஸ்ன்றது தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த லோக்கலில் வந்து நான் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், யாருக்குமே வந்து ப்ளூ ஐஸ் வந்து யாருக்குமே இல்லை. ஸோ நீ வந்து இந்த ஊர் இல்லைன்றது எனக்கு தெரியும், புதுசாக வந்திருக்க அப்படிங்கிறதும் வந்து எனக்கு தெரியும், அதனால் நான் வந்து உன்னோட ஐஸை வந்து எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே இந்த ஆத்தரு இந்த நரேட்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மை ஐஸ் won't ஹெல்ப் யூ, உனக்கு வந்து என் ஐஸ் எந்த ஒரு விதத்துலையும் வந்து ஹெல்ப் பண்ணாது, ஏன்னா அது வந்து ப்ரௌன் கலர் ப்ளூ கலர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னை வந்து சும்மா ஏமாற்ற பார்க்காத, எனக்கு நல்லா தெரியும் உன்னோட ஐஸ் வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, ஏன் நீ வந்து இன்னொருத்தவங்களோட ஐஸை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற, அதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது உனக்கு தரேன்,
நான் ஏதாவது உனக்கு பணம் தரேன், இல்லைன்னா என்னோட ப்ரெஷியஸான ஏதாவது ஒரு ஐட்டம் தரேன், எதுக்கு வந்து மற்றவங்களோட ஐஸை நீ வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இந்த மிஸ்டீரியஸ் மேன் சொல்கிறான், இந்த மாதிரி ரொம்ப எனக்கு பிரசங்கம்லாம் பண்ணாத, முதல்ல திரும்ப நான் உன்னோட ஐஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து இந்த நரேட்டர் வந்து திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த மிஸ்ட்ரி மேன் யார் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சின்னதாக இருக்கான், ஸ்மாலாகவும் ஃப்ரெஜைலாகவும் இருக்கான். ஃப்ரெஜைல்னா வீக், குள்ளமாகவும் ஒரு வீக்கான ஒரு பர்சன் தான் அவன். வந்து ஒரு சாம்ப்ரீரோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஹேட், அந்த ஹேட் வேர் பண்ணியிருக்கான். அதனால் அந்த ஹேட்டோட அந்த இதுவே வந்து பாதி ஃபேஸ் அவனுக்கு கவர் ஆயிடுது. அது நைட்டு நேரம் வேறு, அதனால ஃபேஸ் வந்து தெரியல. அவன் வந்து என்ன சொல்கிறான், கையில் பார்த்தா ஒரு மஷே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கண்ட்ரி நைஃப் வந்து வச்சுருக்கான். கையில் வந்து அவன் ஒரு ஆயுதம் வச்சுருக்கான். ஸோ இவன் வந்து மிரட்டுறது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அவன் கையில் ஒரு கண்ட்ரி நைஃப் வந்து வச்சுருக்கான். அந்த நைஃபை பார்த்திங்கன்னா இந்த மூன் லைட்டில் அப்படியே மின்னுது. ஸோ புது நைஃபு அவன் வச்சுருக்கான். அவன் கீர்னானா கண்டிப்பாக இவர் வந்து இன்ஜூர் ஆயிடுவார். ஸோ திரும்பவும் வந்து அவர் வந்து இந்த சிச்சுவேஷனை மெதுவாக நம்ம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, லெட் மீ see your ஃபேஸ், நான் வந்து உன்னோட ஃபேஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் கையில் ஏற்கனவே ஒரு மேட்ச் பாக்ஸ் வச்சுருந்தார் இல்லையா, அதுலேருந்து ஒரு தீக்குச்சியை கொளுத்தி இவர் கண்ணுக்கிட்ட வந்து காட்டுறாரு. பார்த்துக்க, என் ஐஸ் வந்து ப்ளூ கலர் கிடையாது, இட் இஸ் ப்ரௌன் கலர் தான், பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அவன் அப்படியே வந்து கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்கிறான். அவனுக்கு என்னென்னா எட்ட மாட்டேங்குது, ஏன்னா ஹீஸ் அ ஷார்ட் பர்சன் இல்லையா, அப்படியே எட்டி ஸ்டாண்டிங் ஆன் டிப்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டிப்டோவில் நின்னபடி இவரோட ஐஸை வந்து அவன் பார்த்துட்டே இருக்கான். இவருக்கு அந்த மேட்ச் ஸ்டிக்கு பற்ற வச்சார் இல்லையா, அதோட ஃப்ளேம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இவர் கையவே வந்து சுட்டுருச்சு. அவ்வளோ நேரம் வந்து அவன் அப்படியே இவர் கண்ணையே பார்த்துட்ருக்கான். அப்புறம் அந்த கை சுட்டதுனால இவர் வந்து கீழே போட்டுடுறாரு. இப்பயாவது உனக்கு புரிஞ்சுதா, என்னோட ஐஸ் வந்து ப்ளூ கிடையாது, அது ப்ரௌன், உனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் இல்லை, நீ வந்து நான் இன்னொரு தடவை பார்க்கணும், நீ வந்து என்னை ஃபூல் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே திரும்ப வந்து இன்னொரு மேட்ச் ஸ்டிக் வந்து உரச சொல்கிறான். ஸோ இன்னொரு மேட்ச் ஸ்டிக் வந்து பற்ற வைக்கிறார் இவர். பற்ற வச்ச உடனே இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, கீழே வந்து நீல் டவுன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு ஹைட் எட்ட மாட்டேங்குது, அதனால நீல் டவுன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீல் டவுன் பண்ண வச்சுட்டு ஒரு இவரோட நல்ல ஹேரை பிடிச்சி அப்படியே நிமித்தி அப்படியே ஹெட்டை வந்து நல்லா மேலே வச்சுட்டு நல்லா அவன் அந்த அந்த குச்சியை வாங்கிட்டு பக்கத்தில் வச்சு பார்க்குறான். எந்த அளவுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்குறான் அப்படின்னா, இவரோட ஒரு லேஷஸே வந்து பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இவன் பக்கத்தில் வச்சு அந்த லைட்டோட வெளிச்சத்தில் இவரோட அந்த பியூப்பிள்ஸை பார்க்குறான். அப்புறம் பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கர டிஸப்பாயிண்ட் ஆகிடுது. இது வந்து ப்ளூ இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஒன்று இவருக்கு அப்பாடான் இருக்குது. இவர் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு பார்க்குறதுக்குள்ளே ஆளை காணும். ஸோ எப்போ அது ப்ளூ இல்லைன்னு தெரிஞ்சதோ உடனே அவன் வந்து அந்த இடத்த விட்டு டிஸப்பியர் ஆகிட்டான். அவன் எங்கே போனான், அவன் வந்ததுக்குரிய தடமோ போனதுக்குரிய தடமோ எதுவுமே இல்லை. இவருக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்காரு. திடீர்னு ஏந்திரிக்கிறாரு. இப்போ தான் வந்து அவர் திரும்ப ஏது அவன் வந்துட்டானா என்ன பண்ணுறது, இந்த தடவை வந்து எனக்கு ப்ரௌன் ஐஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. அவன் வந்து ஒரு சைக்கோவாக இருக்கலாம், இல்லை ஒரு அன்ஸ்டேபிள் பர்சனாக, மென்டலி அன்ஸ்டேபிள்டு பர்சனாக இருக்கலாம், என்னன்னே இவருக்கு வந்து தெரியல. ஸோ ஒன்று அடித்தோம் பிடிச்சோன்னு தடுமாறி ஏந்திரிச்சு விழுந்து இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. 1 மணி நேரமாக ஃபாஸ்ட்டாக வந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா எல்லாம் டெசர்ட்டடாக இருக்குது, யாருமே வந்து குடியில்லாத இடம். ஸோ ஃபுல்லாகவே டெசர்ட்டடாக இருக்குது. அங்கே இங்கே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த டெசர்ட்டட் டவுனுக்குள்ளே அவர் ஃபாஸ்ட்டாக வந்து ஓடுறாரு. எங்கேயுமே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. கடைசியில் வந்து அவர் அந்த போர்டிங் ஹவுஸை வந்து அடையிறாரு. அங்கே ஸ்டில் அந்த ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர்டிங் ஹவுஸ் முன்னாடி உட்காந்துட்ருக்கிறாரு. அவர் வந்து இந்த ஓனர் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி. இவர் அப்பயே வந்து அதை லிசன் பண்ணியிருக்கலாம், ஆனால் இவர் வந்து கேட்கல. இப்போ அந்த ஓனர்கிட்ட இவர் எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக இவரோட ரூமுக்கு போயிட்டாரு. அடுத்த நாள் வந்து எல்லாம் இவரோட திங்ஸை பேக் பண்ணிவிட்டு அந்த டவுனை விட்டே கிளம்பிட்டாரு. ஸோ இதான் வந்து த ப்ளூ பொக்கே அப்படிங்கிற ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட நரேஷன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த
ப்ளூ பொக்கே அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சது புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.